Hi friends, welcome to our channel Engineer Maligade. இன்னைக்கு நம்ம Engineer Maligade எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா டார்க்கான திக்கான ரோஸ் மில்க் பண்றது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். புதுசா பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை பிளஸ் பிசினஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல ஏற்கனவே மளிகை கடையில 5 ரூபாய் ரஸ்னா போடுறது, ரோஸ் மில்க் போடுறது, மோர் போடுறது, தயிர் போடுறது, அப்புறம் பெரிய லெவல்ல பழ ஜூஸ் பண்றது, ரோஸ் மில்க் போடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ பண்ணி காமிச்சாச்சு. பச்சை பால் ரோஸ் மில்க் போடுறது இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்லையும் சேனலோட பிளேலிஸ்ட்லையும் பாருங்க. சம்மர் ஜூஸ் பிஸ்னஸ் இருக்கும். உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக எடுத்து பண்ணுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இன்னைக்கு வந்து டார்க்கான ரோஸ் மில்க் சரிங்களா, நீங்கள் 50 ரூபாய் 60 ரூபாய் வெளியே வெளியே குடிப்பீங்களா, அந்த ரோஸ் மில்க் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரோஸ் மில்க் வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இது வந்து அவ்வளோ திக்காக அவ்வளோ டெக்ஸ்டராக வரும் சரிங்களா. நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் பண்ணி காமிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து 300 ml பால் சரிங்களா. நீங்கள் வந்து பால் 200 ml எடுத்துட்டு 100 ml ஐஸ் கியூப் கணக்கு பண்ணி போட்டாலும் சரி, அதாவது பாலையே ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தாலும் சரி சரிங்களா. உங்கள் கணக்கு எப்படினாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 300 ml பால் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து ரோஸ் சிரப் சேர்க்க போகிறேன் சரிங்களா. ரோஸ் சிரப் சேர்த்தாலும் சரி, அல்லது நாம ரோஸ் மில்க் போடுற மாதிரி எசன்ஸ் சேர்த்து சுகர் சேர்த்தாலும் சரி சரிங்களா. அது உங்களோட விருப்பம். அடுத்தால இதுக்கு முக்கியமாக தேவைக்கூடியது என்னன்னா வெண்ணிலா ஃப்ராப்பி சரிங்களா. வெண்ணிலா ஃப்ராப்பி பவுடர் சரிங்களா. இது வந்து ஆன்லைனில் கிடைக்கும், ஜூஸ் எசன்ஸ் கடையிலையும் கிடைக்கும். நான் உங்களுக்கு பை ப்ராடக்ட்ல இந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க டச் பண்ணி வாங்கிக்காங்க. இது ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லி தான் சரிங்களா. அதனால இது இருந்தால் தான் ரோஸ் மில்க் நல்லா டெக்ஸ்டராக சூப்பராக வரும். இதில் வந்து மில்க் சாலிட்ஸ் சரிங்களா, மில்க் சாலிட் சுகர் இந்த மாதிரியான பொருள் எல்லாம் ஆட் ஆயிருக்கும். அதனால இது வந்து அந்த ரோஸ் மில்க் வந்து அந்த டெக்ஸ்டரை சூப்பராக கொடுக்கும் சரிங்களா, கொடுக்குது. இப்போ நான் உங்களுக்கு அதை அப்படியே லைவாக போட்டு காமிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு நம்ம 300 ml பாலை வந்து அப்படியே நம்ம ஜூஸர் கப்பில் ஊற்றிடலாம் சரியா. ஊற்றிட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எசன்ஸ் சேர்த்து ஒரு பீட் பண்ணி காமிக்கிறேன் சரியா. ஒருவேளை அந்த இதுவே உங்களுக்கு அந்த டார்க்னஸை கொடுத்துரும் சார் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை சொல்கிறாலும் ஃபர்ஸ்ட் நான் இதை உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் சரிங்களா. இப்போ வந்து 300 ml ஊற்றிருக்கேன். உங்களுக்கு ஒரு அளவாக சொல்லி காமிக்கேன். இப்போ நான் வந்து சிரப் வந்து எவ்வளோ சேர்க்க போகிறேன், ஒரு 50 ml மட்டும் சேர்க்க போகிறேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருப்பேன். அது வந்து நம்ம இந்த ஃப்ராப்பி பவுடர் சேர்க்கலை சரிங்களா. அந்த ஃப்ராப்பி பவுடர் சேர்க்கலைங்கிறதுனால அதிகமாக போட்டிருக்கும். இந்த ஃப்ராப்பி பவுடரில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சுகர் இருக்கும் சரிங்களா. சுகர் மில்க் பவுடர்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம சிரப்பு கரைக்கிறதுக்கு லைட்டாக இப்படி பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இதை ஒரு பீட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரோஸ் மில்க் வந்து ரெடி சரிங்களா. ஆக்சுவல் ரோஸ் மில்க் ரெடி. ஆனால் அந்த டெக்ஸ்டர் வந்து இருக்காது சரிங்களா. நீங்களே பார்த்துக்காங்க, அந்த டெக்ஸ்டர் வந்து இருக்காது. ரோஸ் மில்க் நல்லா திக்காக இருக்கும். நம்ம பாலோட திக்னஸை பொறுத்து அந்த ரோஸ் மில்க் வந்து இருக்கும் சரிங்களா. டெக்ஸ்டர் வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு அந்த வெண்ணிலா ஃப்ராப்பி பவுடர் சேர்த்துட்டு பீட் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஃப்ராப்பி பவுடர் சேர்க்க போகிறேன் சரிங்களா. ஃப்ராப்பி பவுடருக்கு வந்து பெரிய அளவில் உங்களுக்கு அளவு ஒன்றுமே கிடையாது. ஒரு 100 mlக்கு 10 கிராம் சேருங்க சரியா. நான் இப்போ உங்களுக்கு 30 கிராம் சேர்க்க போகிறேன். சரிங்களா. நான் வந்து இப்போ 300 ml எடுத்திருக்கேன், 30 கிராம் கணக்கு பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் டைட்டாக வேணும்னா கூடுதலாக கூட சேர்த்துக்காங்க, டைட்டு போதும்னா குறைச்சி கூட சேர்த்துக்காங்க சரியா. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ 30 கிராம் அளந்து எடுத்தாச்சு சரிங்களா. இப்போ நம்ம 30 கிராம அப்படியே நம்ம ரோஸ் மில்க்ல போட்டு பீட் பண்ண போகிறோம். வேற அப்படியே தான் இருக்கு சரிங்களா. சிரப் சேர்த்து அடிச்ச ரோஸ் மில்க் அப்படியே இருக்கு. 30 ml உள்ள சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம இதை ஒரு பீட் பண்ண போகிறோம். ஒரு பீட்டில் நல்லா பீட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திறந்து பார்க்கலாம். ரைட், நம்ம திக்கான ரோஸ் மில்க் வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் அந்த டெக்ஸ்டர் பாருங்க சரிங்களா. முன்னாடி இருந்த டெக்ஸ்டர் எப்படி இருக்கு, இப்போ இருந்த டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க. தெரியுதுங்களா, அப்படி இழுத்து விழுதுங்களா, ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு இதுலேயும் ஊற்றி காமிக்கிறேன். டம்ளரில் ஊற்றி காமிக்கிறேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திக்கான ரோஸ் மில்க் ரெடி. எப்படி திக்காக இருக்கு பாருங்க. ரைட்டுங்களா? இப்போ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது, ஏன்னா அந்த பவுடர் சேர்ந்ததுனால 350 ml வந்துட்டு. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான திக்கான ரோஸ் மில்க் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிஸ்னஸாக பண்ணுறவங்க இதை எடுத்து பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக பீட் பண்ணி தான் கொடுத்தா இந்த திக்கான ரோஸ் மில்க் கிடைக்கும். நீங்கள் வந்து வெறுமனையாக ஆற்றி கொடுத்தாலும் அந்த ரோஸ் மில்க் வந்து கிடைக்காது. சரிங்களா? அதனால் கண்டிப்பாக மிக்சி ஜாரில் வச்சு பீட் பண்ணி தான் கொடுக்கணும். அவ்வளோ திக்குனா திக்கு, அவ்வளோ திக்கு. எப்படி பார்த்தீங்களா? எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்க ரோஸ் மில்க். ஃபர்ஸ்டே நான் உங்களுக்கு காமிச்சேன், அந்த சிரப்பில் ஊற்றும் போது எப்படின்னு காமிச்சேன். அடுத்தால இதில் ஊற்றும் போது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதோட செலவெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ அதாவது நீங்கள் அடிஷ்னல் ரோஸ் மில்க் நான் பல டைம் செலவு சொல்லியிருப்பேன். அது ஓகே, அதை அப்படியே சைடு பண்ணிக்காங்க. இப்போ நீங்கள் அடிஷ்னலாக சேர்க்க போகிறது என்னன்னா, இந்த பவுடர் வந்து 1 கிலோ வந்து 700 ரூபாய் கணக்கு பண்ணிக்காங்க. சரிங்களா? 700. அப்புறம் 100 கிராம் 70 ரூபாய். நீங்கள் ஒவ்வொரு 100 ml-க்கும் 7 ரூபாய் உள்ள சேர்க்குற மாதிரி கணக்கு பண்ணிக்காங்க. ரேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர்கிட்ட வாங்கிக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான திக்கான ரோஸ் மில்க்கு. நீங்கள் ஷாப்பில் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, கிடைக்க மாட்டேங்குது, எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலன்னா இதுதான் சீக்ரெட்டு. வேணுங்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் பிஸ்னஸில் இப்போவே வைங்க. உங்கள் ₹1,00,000 வரை சம்பாதிச்சிடலாம், அவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது மளிகை கடை வைக்கணும், லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், சம்மரில் ஜூஸ் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு நீங்கள் பண்ணுற ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.